அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கணவன் மனைவி இடையே உள்ள பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு பரிகார முறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு குடும்பம் நிம்மதியாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி கண்டிப்பாக அந்யோன்யமாக இருக்கணுங்க. எப்போ பார்த்தாலும் எளியும் புனியமாக சண்டை போட்டுகிட்டே இருந்தால் அந்த வீட்டில் எப்படி நிம்மதி இருக்கும்? ஒரு சில வீட்டில் 5 நிமிஷம் மட்டும் சண்டை போட்டுட்டு அடுத்த நிமிஷமே 2 பேரும் பேசிக்குவாங்க, அது வேற கதை. ஆனால் ஒரு சில குடும்பத்தில் டெய்லி மாற்றி சண்டை போட்டு மனசுக்கு வேதனை தர மாதிரி வார்த்தைகள் 2 பேரும் பேசி அந்த குடும்பத்தில் வாழ்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு ஈஸி கிடையாதுங்க. அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய குடும்பத்தாரெலாம் யோசிச்சு பாருங்களேன். பசங்களாம் இருக்காங்கன்னா 2 பேரும் அம்மா அப்பாவும் சண்டை போட்டே இருந்தாங்கன்னா அவங்களால பசங்களுக்கு ரொம்ப மனசளவில் ரொம்ப பாதிப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு அது மாதிரிலாம் ஆயிடுவாங்க. அப்படி ஒரு குடும்பத்தில் ஒன்றா வாழவும் முடியாமல் பிரியவும் முடியாமல் ஒரே வீட்டில் சங்கடத்தோடு வாழ்கிறவங்களா? அப்படின்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்களேன். இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக இனிமையான உறவு உண்டாகும். 2 பேருமே பிரிஞ்சுட்டோங்க, வேறு வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் நினைக்கலாம். கணவன் மனைவி 2 பேத்தில் யாராச்சும் ஒருத்தங்க ஆத்மார்த்தமாக நம்ம சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 2 பேத்தில் ஒருத்தர் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. அப்படி கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி வழிபாடு தாங்க. காமேஸ்வரினா யாருன்னு நீங்கள் கேட்கலாம். சாட்சாத் ஈசனும் பார்வதியும் தாங்க. இந்த 2 பேருமே நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு வீட்டில் இந்த விளக்கை ஏற்றி வச்சு நல்லா ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கணவன் மனைவி நீங்கள் 2 பேருமே சிவனும் பார்வதியும் மாதிரி ஒத்துமையாக வாழ்வீங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பரிகாரம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஒரு சின்ன மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. இதுக்காகவே நீங்கள் புதுசாக ஒரு அகல் விளக்கை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். வாங்கின விளக்கை நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துகிட்டு காய வச்சு மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு ஒரு சுத்தமான பசும்பால் தான் ஊற்றணும். பேக்கெட் பால் ஊற்றக்கூடாது. 2 ஸ்பூன் பசும்பால் மட்டும் ஊற்றணும். அதுக்கப்புறம் அந்த அகல் விளக்கில் நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் மட்டும் விட்டுட்டு பஞ்சுத்திரி போட்டு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி, அடியில் எப்பயுமே விளக்கு வைக்கிறப்போ பித்தளை தட்டு வைப்போம், அது மாதிரி வச்சு ஒரு பூஜை அறையில் வச்சுருங்க. இவ்வளோதாங்க. அதாவது ஒரு அகல் விளக்கில் 2 ஸ்பூன் பசும்பால், அதுக்கு மேலே நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றுறீங்க உங்களோட பூஜை ரூமில். அது பக்கத்தில் நல்ல வாசனை நிறைஞ்ச பூ இருக்கணும். மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, ஏதாச்சும் ஒரு பூவை வச்சுக்கோங்க. இதுக்கு சுவாமிக்கு நிவேதனமாக சுத்தமான பசும்பால், அதுவும் பசும்பால் தான் இருக்கணும், பேக்கெட் பால் இருக்கக்கூடாது. அதில் தேன் ஊற்றி கலந்து சுவாமிக்கு நிவேதனமாக பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மனசார நம்பிக்கையோடு இந்த வேண்டுதலை செஞ்சுருங்க. நல்லா வேண்டிட்டு உங்களுக்கு இடையில இருக்கிற கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற இந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், ஈகோ, அந்த கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே சரியாகணும், நாங்கள் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா ஆத்மார்த்தமாக நீங்கள் பிரார்த்தனை வைங்க. பிரார்த்தனை வச்சு முடிச்சதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம பூஜை கற்பூர ஆரத்தி காமிப்போம் பார்த்தீங்களா, ஆரத்தி காமிச்சிட்டு முடிச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க. எந்தவித ஸ்லோகம் மந்திரங்கள் எதுவுமே வேணாங்க. இந்த ஒரே ஒரு தீபம், சுத்தமான பால், அதுவும் தேன் விட்ட ஒரு சுவாமிக்கு நிவேதனம் பண்ண பால், இது மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுடைய நம்பிக்கையோடு கூடிய உங்களுடைய வேண்டுதல் மட்டும்தான். இதை பண்ணிவிட்டு இந்த பூஜையை கணவன் மனைவி யார் வேணாலும் செய்யலாம். இல்லாட்டி ஒரே வீட்டில் இருக்கீங்கன்னா கணவன் மனைவி சேர்ந்தே பண்ணலாம். இல்லை அவர் வரமாட்டேங்கிறாரு, இல்லை ஒய்ஃப் வரமாட்டேங்கிறாங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் பண்ணால் கூட போதும். சுவாமிக்கு நிவேதனமாக வச்ச பாலை கணவன் மனைவி 2 பேருமே சரிபாதையே குடிச்சிடணும். இல்லை 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த பூஜையை யார் செய்கிறீங்களோ அவங்க பிரசாதமாக சாப்பிட்டுக்கோங்க. இவ்வளோதாங்க. குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், கணவன் மனைவி பிரியவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டை தொடர்ந்து 48 நாள் கண்டிப்பாக செய்யணுங்க. அப்படி செய்ய கணவன் மனைவிக்குள்ள நிச்சயம் ஒற்றுமை வந்துவிடும். பெண்கள் இந்த பூஜை பண்ணுறீங்கன்னா அந்த பீரியட்ஸ் டைமில் மட்டும் ஒரு 5 நாள் மட்டும் தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வழிபாட்டை நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் பண்ணிக்கலாங்க. இவ்வளோதாங்க. ரொம்ப நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ளே உள்ள சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி நிச்சயம் ஒற்றுமை ஏற்படும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க அதை பார்த்து பலனடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்தை தான் அங்கே போய் சேரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.